Hey guys, நான் குரோனாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஹேஷ் மேப்ஸ். ஸோ ஹேஷ் மேப் இன் ஜாவான்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு என்ன ஞாபகம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ கீ வேல்யூ ஸ்டோரிங் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு கீ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த கீ பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி யூனிக். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் மேப் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டோரிங் இன் பக்கெட்ஸ். ஸோ இப்போ என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ணணும், இப்போ என்ன பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணணும்னு கேட்கலாம். ஸோ இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா அது பக்கெட்டாக தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு கீ வேல்யூ பேர தெரிஞ்சாலும் இந்த கீ வேல்யூ பேர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்ஸ்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு காம்ப்ளிகேட் இட் டூ மச். நான் உங்களுக்கு போ எல்லாமே கிளியரா சொல்றேன். பட் ஃபார் நோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அது இன்டர்னலா பக்கெட்ல ஸ்டோர் பண்ணும். அண்ட் தென் எக்ஸ்டர்னலா நம்ம பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி ஷோயிங் அஸ் கீ வேல்யூ பேரா தான் நம்ம டேட்டாலாம் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் திங் ஜாவா பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாவா டாட் யூட்டிலுங்கிற பேக்கேஜ்குள்ள தான் இந்த ஹேஷ் மேப் இருக்கும். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஹேஷ் மேப். இந்த syntax தான் இட்ஸ் கோயிங் பி ஃபாலோவிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹேஷ் மேப். ஸோ ஹேஷ் மேப் என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஹேவிங் யூனிக் கீஸ். ஸோ அதுக்கு இருக்க எல்லா கீயுமே யூனிக்காக தான் இருக்க போது, எந்த டூப்ளிகேட்டுமே இருக்காது. ஸோ இந்த செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் இருக்கும். இதுக்கு வந்துட்டு பிக் ஆஃப் ஒன்னுங்கிற ஆக்சஸ் வந்து மோஸ்டான கேசஸ்ல இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் யூசிங் இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங்னா ஒரு வேல்யூ வச்சுட்டு அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் பார்த்தீங்கன்னா நம்ம அரேஸ்லாம் படிச்சிருப்போம். இண்டெக்ஸிங் சிமிலர் கான்செப்ட் தான். அது வந்து ஹேஷிங் மூலம் பண்ணுறதுனால வி கேன் சிம்பிளி ஆக்சஸ் வெரி ஃபாஸ்ட், கான்ஸ்டன்ட் டைம்ல வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் திங் இஸ் ஆல்சோ கேரக்டரிஸ்டிக். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இட் அலோஸ் ஒன்லி ஒன் நல் கீ. ஸோ வந்துட்டு ஒரு கீ வந்துட்டு நீங்க வேல்யூவே கொடுக்காம வச்சுக்கலாம். பட் ஆனால் ஒரே ஒரு கீக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணும் நல்லுங்கிற வேல்யூவை. ஸோ தட் திங் அண்ட் மல்டிபிள் நல் வேல்யூஸ். ஸோ வந்து எத்தனை வேல்யூஸ் வந்து நீங்க எம்டியா விட்டுக்கலாம். பட் ஆனால் கீ வந்துட்டு ஒன்று மட்டும் தான் எம்டியா விட முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹேஷ் மேப். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் ஆக்சஸ் பார்த்தோம் இல்லையா, எங்க பிக் ஆஃப் ஒன்னு பார்த்தோம்ல, அது ஏன்னு பார்ப்போம். ஸோ இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஹேஷ் மேப் பார்த்தீங்கன்னா இட் ஜெனரேட்ஸ் ஹேஷ் கோட்னு ஒன்று ஜெனரேட் பண்ணும். அந்த ஹேஷ் கோட் இருக்கனால என்ன ஆகும்னா இட் ஈவனா வந்துட்டு நமக்கு டேட்டாவெல்லாம் இந்த பக்கெட்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ண அக்ராஸா ஸ்ப்ரெட் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஆஸ் ஃபார் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட் டைம்ல லுக் பண்ண முடியும். நமக்கு வந்துட்டு நம்ம இண்டெக்ஸிங் பண்றதுனால நமக்கு ஈஸியா வந்துட்டு ஒரு டேட்டா எங்க இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சிம்பிளா எடுத்து கொடுத்துரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா when collision doesn't occur. ஸோ இந்த கொலிஷன் அக்கர் ஆச்சுன்னா இட்ஸ் கோயிங் பி டேக்கிங் இட் சம் டைம் டு ரிட்ரீவ் தி டேட்டா தட் வி வாண்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் why is the reason it's really fast. ஸோ நம்ம நெக்ஸ்ட் திங் என்ன பார்க்க போறோம்னா எப்போல்லாம் அந்த ஹேஷ் மேப் யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ எந்த நேரத்துல நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா எப்போ வந்துட்டு கீ வேல்யூ பேராவே நமக்கு டேட்டா இருக்கும். டேட்டா வந்துட்டு ஒரு யூனிக்கான கீ தட்ஸ் கோயிங் டு பி இங்க ஸ்டூடெண்ட் ஐடி. ஸ்டூடெண்ட் ஐடி எப்பவுமே யூனிக்கா தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஐடி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கீயா வச்சுப்போம். இங்க வந்து நேம் வந்து இட்ஸ் கேன் பி எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து சேம் நேம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து காமனான வேல்யூஸ் எந்த வேல்யூஸ் ஆனாலும் நம்ம இந்த கீஸ்க்கு வேல்யூ அசைன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ எனிவேர் தட்ஸ் கோயிங் டு பி ஒரு கீ ஒரு வேல்யூங்கிற இருக்கும்போது ஹேஷ் மேப் இஸ் கோயிங் டு பி வெரி எஃபிஷியன்ட்லி மேனேஜிங் தட். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வி கேன் யூஸ் ஹேஷ் மேப். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா எப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டோ இல்லை ரிட்ரீவ் பண்ணணும், எப்போ ஃப்ரீக்வெண்டா இந்த ஆபரேஷன் நடக்குதோ அப்பதான் வி யூஸ் ஹேஷ் மேப்ஸ். ஸோ த தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்துட்டு டூப்ளிகேட்டான ஒரு வேல்யூ இல்லாம யூனிக்கா ஒரு கீ இருக்கும். ஸோ சிமிலர் டு திஸ், பட் ஆனால் ஹேஷ் மேப் எப்பவுமே வந்துட்டு இதை பர்ஃபெக்டா வந்து மேனேஜ் பண்ணிக்கும். எப்பவுமே வந்து கீஸ் யூனிக்கா தான் இருக்கணும். ஸோ ஃபார் தட் வி கேன் யூஸ் ஹேஷ் மேப்ஸ். அண்ட் தென் ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் டேட்டா. உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய டேட்டா வந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கிற கேஸ்ல வந்து நம்ம யூஸ் ஹேஷ் மேப்ஸ். பிகாஸ் சிம்பிளி நம்ம இண்டெக்ஸ் இருக்கனால நமக்கு ரெட்ரீவ் பண்றது ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஸோ தட் இஸ் த மெயின் திங். அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நமக்கு ஹேஷ் மேப் வந்துட்டு ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது. ஸோ எந்த இதெல்லாம் ஆர்டர் நமக்கு தேவை இல்லையோ அந்த இடத்துல நம்ம வி கேன் யூஸ் ஹேஷ் மேப். ஸோ பிகாஸ் ஹேஷிங் வந்துட்டு இட் ஹேப்பன்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்லி. நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ணும்போது தி ஆர்டர் வந்து மெயின்டைன் ஆகாது. ஸோ தட்ஸ் ஆல்சோ திங் யூ ஹேவ் டு கன்சிடர் பிஃபோர் யூசிங் ஹேஷ் மேப். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம், லெட்ஸ் see that. அன்டில் நவ் பார்த்தீங்கன்னா நம்ம வெரி பேசிக்ஸ் அண்ட் டாப் லேயரை கவர் பண்ணியிருப்போம். the நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். ஸோ ஹேஷ் மேப்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் certain மெத்தட்ஸ் இன்சைட் திஸ் கிளாஸ். ஸோ என்னெல்லாம் இருக்கும்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Before that, let's see the syntax. Okay, so இதுதான் வந்து ஜாவால to create a hash map வந்து இதான் it's going to be a syntax. So basically பாத்தீங்கன்னா first thing it's going to be having the keyword or the class name. It's going to be the hash map.
ஸோ ஹேஷ் மேப் இதை ஃபாலோ பண்ணி நமக்கு ரெண்டு டேட்டா டைப் கொடுக்கலாம் உள்ள. ஸோ இட் கேன் பி போத் இன்டீஜராகவும் இருக்கலாம், இல்லைனா போத் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். இட் கேன் பி எனிவே. ஸோ இங்கே வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஒரு இன்டீஜர் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இட் கேன் பி எனி டேட்டா டைப். ஓகே, ஸோ ஃபாலோட் பை நேம். இங்கே வந்து என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் அங்கே மேப்னு சிம்பிளாக கொடுத்துருக்கேன். பட் யூ கேன் கிவ் இட் ஆஸ் எனி நேம் தட் யூ வாண்ட் டு நேம் தி ஹேஷ் மேப். இஸ் ஈக்குவல் டு நியூ. இந்த நியூன்னு கீவேர்டு வந்து கிரியேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல ஜாவால யூஸ் பண்ணியிருப்போம். இட் சிம்பிளி யூஸ் டு கிரியேட் சம்திங். ஸோ அதுக்கு வந்து நியூ கீவேர்ட் ஃபாலோட் பை ஹேஷ் மேப். இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ற சின்னதாக இருக்க symbol, and then this is going to be brackets and then semicolon. So this is going to be giving the syntax for the hash map class பாத்தீங்கன்னா. And then next நம்ம பார்க்க போறலாம் methods பார்க்கலாம், how it's going to be there for the methods. And yes, so to add an element, இதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. டிஃபால்ட்டாவே ஹேஷ் மேப்ல இருக்க மெத்தட் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி புட். இந்த புட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணும்போது we can simply add it to a hash map. So map.put ன்னு சொல்லிட்டு I'm going to be giving a key over here followed by a value. So as simple as that. இப்படி பண்ண உடனே நமக்கு இங்க மேப்ங்கிறது வந்துட்டு ஒரு நேம், அந்த கீ அந்த ஹேஷ் மேப்போட நேம் கொடுத்துட்டு அந்த நேமுக்கு அப்புறம் டாட் புட் அப்புறம் போட்டுட்டு we can give it as simply key and then value கொடுத்தா it's going to be simply added to that hash map. ஓகேவா, வெரி சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்க்கும்போது ரிமூவ் எலிமெண்ட். எப்படி வந்து ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ அதுவும் சிம்பிள் தான். நம்ம சிம்பிளி வந்து நேம் டாட் ரிமூவ் ஆஃப் 21. இங்க 21ங்கிற கீ ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கீழ இருக்க அந்த கீயும் அண்ட் தென் தி வேல்யூ ஆஃப் தட்டும் ரிமூவ் ஆயிடும். ஸோ தட் இஸ் ஹவ் ரிமூவ் எலிமெண்ட், ரிமூவிங் எலிமெண்ட் இன் ஹேஷ் மேப் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம ஜாவா கோடும் பார்த்துருவோம். பட் லெட்ஸ் see that at the end first வந்து கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு at the end நம்ம கோட் பார்க்கலாம். ஸோ the next thing பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி fetching an element. எப்படி வந்துட்டு ஒரு எலிமெண்ட் வந்துட்டு ஹேஷ் மேப்ல இருந்து எடுக்க போறோம்னு பார்க்கலாம். ஸோ டு கெட் தட் சிம்பிளி நம்ம கெட்னு போடுவோம். கெட்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணணும்னா இந்த கீழ இருக்க வேல்யூ என்னவோ அதை எடுத்து கொடுக்கும். ஸோ மேப் டாட் கெட் ஆஃப் 10ன்னு கொடுத்தோம்னா ஆப்பிள்ங்கிறது ரிட்டர்ன் ஆகும் எனக்கு. So that's how we fetch an element from the hash map. And the next thing is பாத்தீங்கன்னா check if a key is present. So இதுக்கு பாத்தீங்கன்னா key contains key ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த contains key என்ன பண்ணணும்னா சிம்பிளி வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 or 1, 0 or 1 சிம்பிளி ட்ரூ ஆர் ஃபால்ஸா இல்லையான்னு சொல்லும். ஸோ மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் 15 கொடுத்தோன்னு வைங்களேன், இந்த 15ங்கிற கீ வந்துட்டு இந்த ஹேஷ் மேப்ல இருக்கான்னு செக் பண்ணும். இன்கேஸ் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். So these are the important methods as for hash mapல பார்க்கிறதுக்கு. There's a few more methods but not most frequently used. Anyway, let's move to the next part. ஓகேவா, ஸோ இன்டர்னல் ஒர்க்கிங். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தாலும் ஒரு பேஸ் அண்ட் தென் ஒரு அவுட்லேயர் மாதிரி நமக்கு வந்துட்டு வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ தெரிஞ்சாலும் we can simply able to code. பட் நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போறது வந்து எப்படி வந்து இன்டர்னலாக ஒர்க் ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த செக்ஷன்ல. ஸோ இன்டர்னல் ஒர்க்கிங் சொல்லும் போது these are not really required for us to code. பட் ஆனால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சும்மா ஒரு ப்ரோக்ராமா தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபார் தட் தான் நம்ம இதை பார்க்க போறோம். ஸோ ஆஸ் ஃபார் ஹவு தி இண்டெக்ஸ் இஸ் கால்குலேட்டட் வைல் ஸ்டோரிங் டேட்டா, ஒரு டேட்டாவை நம்ம ஹேஷ் மேப் ஸ்டோர் பண்ணா எப்படி வந்து எந்த இண்டெக்ஸ்க்கு இந்த டேட்டா போகணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபார் தட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டூ டைப்ஸ் சொல்ற டூ வெர்ஷன்ஸ் சொல்றேன். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். So Java version 7 and then before பாத்தீங்கன்னா we used this formula to do that, and even now நம்ம இந்த formula யூஸ் பண்றோம். but when there's a certain condition that is satisfied. ஓகேவா, so இங்க hash code நம்ம சொல்றோம். இந்த hash code is nothing but it's going to be a key now. so நம்ம keyன்னு assume பண்ணிக்கிறோம் இந்த hash code for now, because hash code is entirely a different thing that I'll explain it to you guys at the end. so இப்போதைக்கு நம்ம இந்த ஹேஷ் கோட கீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ கீ திஸ் மாடுலஸ் அண்ட் தென் நம்பர் ஆஃப் பக்கெட், அதாவது கெப்பாசிட்டி. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபார்முலா ஆஃப் பிஃபோர் ஜாவா 7 வெர்ஷன்ஸ். ஸோ அது வரைக்கும் வி யூஸ் திஸ் பட் இட் வாஸ் ஸ்லோயர். ஸோ ஸ்லோவராக இருக்கனால நம்ம வி ஜஸ்ட் இம்ப்ரூவ்ட் ஆன் தட். ஸோ எஃபிஷியண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஜாவா 8 அண்ட் ஆஃப்டர்ல வி யூஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா where we use நம்ம இங்க டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக we use bitwise and. ஸோ இந்த bitwise and யூஸ் பண்ணும்போது இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ தட்ஸ் வாட் வி யூஸ். பட் அந்த bitwise and எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா there's a certain கண்டிஷன், அப்போ மட்டும் தான் இந்த யூஸ் பண்ணுவோம். எப்போன்னு பாத்தீங்கன்னா தி நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வந்துட்டு பவர் ஆஃப் 2ல இருக்கும்போது.
ஸோ நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வந்து 4, 5, 6 ஐ மீன் 5 இருக்காது, ஐ மீன் 2, 4, 6, 8 அந்த டேர்ம்ஸ்ல இருக்கும்போது மட்டும்தான் we யூஸ் திஸ் ஃபார்முலா. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். வி சிம்பிளி யூஸ் திஸ் ஒன், கீ மாடுலஸ் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ், அதாவது கெப்பாசிட்டி. ஸோ இதுதான் வந்து டு கால்குலேட் த இண்டெக்ஸ். ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு எப்படி நம்ம கால்குலேட் பண்றோன்னே லெட் சி தட். ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற இன்புட்டா நம்ம எடுத்து போயிங்க. ஃபார் தி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ் மேப் இருக்கு. அந்த ஹேஷ் மேப்ல வந்துட்டு இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 15, 21, 28 இதெல்லாம் போட்டு வேல்யூ வந்து ஆப்பிள், பனானா, செரி, மேங்கோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆஸ் ஐ செட் வந்துட்டு ஹேஷ் மேப் நம்பர் ஆஃப் பக்கெட் கெப்பாசிட்டி வந்து இங்க வந்து 7 எடுத்துக்கிறேன். ஸோ தட்ஸ் வை வி ஆர் டூயிங் இட் அஸ் 7 ஓவர் ஹியர். பிகாஸ் நீங்க வைக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ தான். பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இட் would be like, I think it would be like 16 as a default, but நீங்க செட் பண்ற நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் தான் இங்க இருக்க போகுது. ஸோ ஐ எம் டேக்கிங் சிம்பிளி ஆஸ் தட் 7, ஓகேவா? ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து நான் கொடுக்குற இன்புட்ஸ்க்கு எப்படி வந்துட்டு அது அசைனா எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னு இன்டர்னலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் ஃபார் த கோடிங் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளி வந்து மேப் டாட் புட் ஆஃப் 10, ஆப்பிள் நம்ம கொடுத்துருவோம். இது கொடுத்தாலே வந்துட்டு நமக்கு ஹேஷ் மேப் ஸ்டோர்னு தெரியும். பட் இன்டர்னலா பாத்தீங்கன்னா இந்த 10ங்கிறது நான் வந்து இந்த ஹேஷ் கோட்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ 10 mod 3, 10 mod 3 பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் would be 3. ஸோ 3னா இது பக்கெட் 3ல போய் ஸ்டோர் ஆகும் நம்ம சொல்லிடுறோம். ஸோ பக்கெட் 3ல இந்த 10ங்கிற ஸ்டோர் ஆகும்னா இந்த 10, ஆப்பிள் இருக்கா, தட் would ஸ்டோர் இன் பக்கெட் நம்பர் 3. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா the input is 15, banana. ஸோ 15, banana 15 போடும்போது 15 mod 7 பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிவிங் us 1. ஸோ 1ங்கிற பக்கெட் 1. ஸோ இங்க வந்து பக்கெட் 1ல இட் would ஸ்டோர் as 15. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா 21. ஸோ 21 பார்த்தீங்கன்னா it would be simply giving a reminder 0. ஸோ we would be having it as 21 over here. ஸோ நெக்ஸ்ட் திங் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 28 which should be giving us again as bucket 0. ஸோ நீங்க கேட்கலாம், ஆல்ரெடி இந்த பக்கெட்ல வந்து 21 இருக்கு, இப்போ என்ன ஆகும் if I'm going to be adding this 28 also. So that's when a collision happens. So collision is something that occurs when more than 2 values are put, ஓகேவா? ஸோ இந்த collision தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் we brought collision handling, ஓகே? ஸோ மோர் தென் 1 எலிமெண்ட் வந்து ஒரு பக்கெட்ல போடும்போது இந்த collision நடந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் இன் ஜாவா 7 and பிஃபோர்னு பார்த்தீங்கன்னா we use linked list. ஸோ லிங்க் லிஸ்ட் பற்றி ஆல்ரெடி என்னோட வீடியோலயே சொல்லியிருப்பேன். இஃப் யூ கைஸ் ஹேவன்ட் வாட்ச் தட், போய் பார்த்துட்டு யூ கைஸ் கேன் கம் பேக். ஆர் சிம்பிளி சொல்ல போனால் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டோரிங் இன் நோட் இட் செல்ஃப். ஒரு நோட் இருக்கும், அந்த நோட் இஸ் கோயிங் டு பி லிங்க் டு தி அனதர் நோட், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிஃபோர் கொலிஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் பக்கெட் ஜீரோல வெறும் 21, செரி வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் கொலிஷன் ஆகும்னா இந்த லிங்க் லிஸ்ட் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா இட் would simply having like this 21 வந்துட்டு இந்த பக்கெட்ல ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து 28 ஸ்டோர் பண்ணும்போது அதே 0th பக்கெட்ல ஸ்டோர் பண்ணும்போது இட் would simply store like this. ஸோ 28. ஸோ 28, 28, 21 வந்து பக்கெட் 0 தான் இருக்கும், which would be linked to 28. ஸோ இதே மாதிரி தான் இட்ஸ் கோயிங் டு பி கோயிங், கீப் ஆன் கோயிங். இஃப் தேர் இஸ் அ வேல்யூ கால்ட் கீ கால் 35 ஸ்டோர் ஆகும், and then 40 ஸ்டோர் ஆகும் until 8 elements. Until 8 elements வந்து you can store like this in Java 7 and before, ஓகேவா? So this thing is Java 7 and before சொல்லியிருக்கேன். So what we just improved on this. So as I said, we keep on make changes and improvement, right? So Java 8 and afterல பார்த்தீங்கன்னா we simply what we did is நம்ம அந்த லிங்க் லிஸ்ட் இருந்துச்சுல, so until 8 elements இங்கே லிங்க் லிஸ்டா இருக்க போகுது. and after this இந்த சிம்பிளி வந்து ஒரு லிங்க் லிஸ்டா இருக்கிறது வந்துட்டு 8 எலிமெண்ட்ஸ்க்கு மேல போச்சா நம்ம வந்து பேலன்ஸ் ட்ரீஸா மாத்திடுறோம் அதை. ஸோ இந்த பேலன்ஸ் ட்ரீன்னு வரும்போது தேர் செவரல் பேலன்ஸ் ட்ரீஸ் லைக் ஏபிஎல் ட்ரீஸ், அந்த மாதிரி செவரல் பேலன்ஸ் ட்ரீஸ். நம்ம இங்க ஸ்பெசிஃபிக்கா பார்க்க வந்து ரெட் பிளாக் ட்ரீஸ். ஸோ ரெட் பிளாக் ட்ரீஸால நமக்கு வந்து மெயினா வந்து ஸ்டோர் ஆக போகுது இன் ஜாவா 8 and ஆஃப்டர்ல இருக்க வெர்ஷன்ஸ்ல ஹேஷ் மேப்போட டேட்டாலாம். ஸோ இந்த ரெட் பிளாக் ட்ரீஸ் பாத்தீங்கன்னா எதுக்காக ரெட் பிளாக் ட்ரீ, எதுக்காக நம்ம மற்ற பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு திஸ் எக்ஸ்பிளனேஷன் ஓவர் ஹியர். ஸோ ரெட் பிளாக் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா தே கேன் பேலன்ஸ் தெம்செல்ஃப் ரியலி ஃபாஸ்ட். ஸோ இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. தீஸ் ஆர் கண்டிஷன்ஸ் தட் யூ ஹாவ் டு பி ஃபாலோயிங் இன் ரெட் பிளாக் ட்ரீஸ். ஸோ நம்ம மெயினான கோல் பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப் தான் பார்க்க போறோம். ஸோ இன்டர்னல் ஒர்க்கிங்ல எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு we are just seeing how this red black trees work, ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் இது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான்.
ஒரு செப்பரேட்டான ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ரெட் பிளாக் ட்ரீ. இதுக்கு வந்து மோர் எஃபிஷியண்டா இருக்கும். தட்ஸ் வை வி ஆர் மெயின்லி யூசிங் திஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன ரூல் பார்க்க போறோம்னா, ஸோ இது நோடு வந்து எய்தர் ரெட் இல்லை பிளாக்காக தான் இருக்க போகுது. எய்தர் பிளாக்காக இருக்கலாம் இல்லை ரெட்டாக இருக்கலாம். இட் கான் பி எனி த கலர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ரெட் நோட்ஸ் வந்து கான்சிக்யூட்டிவா இருக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரெட் நோட் இருக்குன்னா அந்த ரெட் நோடோட அதுக்கு வந்து எப்பவுமே வந்துட்டு இன்னொரு ரெட் நோட் லீஃப் நோடா இருக்காது, இல்லை பேரண்ட் நோடா இருக்காது. எப்பவுமே வந்து தனியாக தான் இருக்கும். இட் கேனாட் ஹேவ் அ சைல்ட் ஆர் அ பேரண்ட் தட்ஸ் இன் த சேம் கலர் ஆஸ் ரெட். ஸோ தட் இஸ் அனதர் ரூல். தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா எந்த பாத் எடுத்துக்கிட்டாலும், ஸோ திஸ் கோயிங் டு பி பாத் 1 அண்ட் தென் திஸ் கோயிங் டு பி பாத் 2 அண்ட் தென் திஸ் கோயிங் டு பி பாத் 3. எந்த பாத் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாத்துல வந்துட்டு எப்பவுமே the கவுண்ட் ஆஃப் பிளாக் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து சேமா இருக்கணும். ஸோ அந்த பாத் 1ல பாத்தீங்கன்னா 1 அண்ட் தென் 2, ஸோ 2 தான் இருக்கு இந்த பாத் 1. அண்ட் தென் அகைன் பாத்தீங்கன்னா 10 6 8, அந்த பாத்துல பாத்தீங்கன்னா 10 அண்ட் தென் 8, அகைன் 2 தான் இருக்கு. அண்ட் தென் அகைன் 2 தான் இருக்கு. 10 14 and 20 2 தான் இருக்கு. எப்பவுமே வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து சேமா இருக்கணும். எந்த பாத்துல எடுத்தாலும் நம்பர் ஆஃப் பிளாக் நோட்ஸ் மட்டும் சேமா இருக்கணும். ஸோ இந்த ரூல்ல ஃபாலோ பண்றதா ரெட் பிளாக் ட்ரீஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ட்ரீயா தான் நமக்கு வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும் இஃப் இட்ஸ் கோயிங் டு பி ஜாவா 8 அண்ட் ஆஃப்டர்ல இருக்க வெர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா. ஸோ தீஸ் ஆர் பேசிக்லி த இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் ஹேஷ் மேப் தட் யூ காட் டு நோ ஓகே ஆஸ் அ ப்ரோக்ராமர். ஸோ எஸ் தட்ஸ் வாட் வி ஜஸ்ட் சா. அண்ட் த நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டைப்ஸ் ஆஃப் ஹேஷ் மேப். ஸோ ஹேஷ் மேப் பாத்தீங்கன்னா சிம்பிள் ஹேஷ் மேப் தான் நம்ம இப்போதைக்கு பார்த்தோம். அந்த சிம்பிள் ஹேஷ் மேப் என்ன பண்ணா அன்ஆர்டரா இருக்கும், பட் கிவ்ஸ் ஃபாஸ்ட் வெரி ஃபாஸ்ட் வந்து லுக்அப்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நமக்கு வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் பார்த்து டப்புன்னு ஒரு ஆன்சர் வந்து எடுத்து கொடுத்துரும் இஃப் த கீ வந்து இண்டெக்ஸ்ல இருந்துச்சுன்னா, ஐ மீன் ஹேஷ் மேப்ல இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹேஷ் மேப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஹேஷ் மேப்பும் டஸ் ஒவ்வொரு செப்பரேட்டான ஒரு ஃபங்க்ஷன். யூ guys கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் if you guys are really needed. ஸோ ஒவ்வொன்றும் என்ன பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ லிங்க் ஹேஷ் மேப். ஸோ லிங்க் ஹேஷ் மேப் என்ன பண்ணணும்னா எந்த ஆர்டர்ல வந்து நம்ம எலிமெண்ட்ஸ்ல உள்ள போட்டிருக்கோமோ அந்த ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வரும். ஸோ உங்களுக்கு வந்து உள்ள போடுற ஒரு டேட்டா வந்து உள்ள போடுறோம்னா அந்த ஹேஷ் மேப்ல அந்த உள்ள போடுற ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு மெயினா வேணுங்கிற கேஸ்ல வந்து யூ கேன் ஹேவ் அ லிங்க் த ஹேஷ் மேப். ஸோ நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா ட்ரீ மேப். இந்த ட்ரீ மேப் என்ன பண்ணா இது ஒரு டைப் ஆஃப் ஹேஷ் மேப் தட் சிம்பிளி சார்ட்ஸ் எவ்ரி டேட்டா. ஸோ நம்ம உள்ள கொடுக்குற ஒவ்வொரு டேட்டாவுமே அது வந்து சார்ட்டட் ஆர்டராகவே வந்துடும் இந்த ட்ரீ மேப்ல. ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு ஹேஷ் மேப் சார்ட்டடா வேணும்னு நினைக்கிறீங்களோ யூ guys கேன் சிம்பிளி யூஸ் த ட்ரீ மேப் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் அ சிம்பிள் ஹேஷ் மேப் அண்ட் தென் சார்ட்டிங். ஸோ ட்ரீ மேப் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும் இஃப் guys needed தி சார்ட்டட் அவுட்புட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் ஹேஷ் மேப். ஸோ கன்கரண்ட்னு சொன்னாலே மல்டிபிள் யூசர்ஸ் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷனா இருக்கும். ஸோ த்ரெட் சேஃபா இருக்கும். ஏன்னா மல்டிபிள் யூஸ் ஒரே நேரத்தில் யூஸ் பண்றதுனால இட்ஸ் கீப் ஆன் ஃபாஸ்டா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆஸ் ஃபார் த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லீடர் போர்ட் சம்திங் எப்போ வந்துட்டு மல்டிபிள் பீப்புள் ஒரே நேரத்தில் வந்துட்டு ஒரு டேட்டா இன்புட் கொடுக்குறாங்களோ அதை மேனேஜ் பண்றதுக்கு தான் வி யூஸ் கன்கரண்ட் ஹேஷ் மேப். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வீக் ஹேஷ் மேப். ஸோ வீக் ஹேஷ் மேப் சொல்லும் போதே வந்துட்டு வி கைஸ் கேன் ஆல்மோஸ்ட் கெட் தட். ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு கீ வந்து யூஸ் இல்லையோ அந்த என்ன பண்ணணும்னா சிம்பிளி ரிமூவ் பண்ணிடும். எப்பவுமே வந்துட்டு மெமரி வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிகாஸ் மெமரி எஃபிஷியண்டா இருக்கும். தட்ஸ் கால்ட் வீக் ஹேஷ் மேப். அண்ட் தென் தீஸ் டூ பாத்தீங்கன்னா த ஐடென்டிட்டி ஹேஷ் மேப் அண்ட் தென் ஈனம் மேப். ஸோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ட் வெரி ரேர்லி, நாட் மோஸ்ட்லி இன் கோடிங் பார்ட். ஸோ இது இந்த ஐடென்டி ஹேஷ் மேப் என்ன பண்ணா ஒரு ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து நமக்கு ஐடென்டிட்டி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃப்ரம் தட் இட் would just take us and give any relevant data. And enum map பாத்தீங்கன்னா it's going to be optimized for enum data types. So that's what the types of hash maps நம்ம types பார்த்தாச்சு. So next thing நம்ம பார்ப்போம். It's going to be getting really complex சொல்ல முடியாது. Let's say that kind of interesting. Okay, so நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் ஹேஷ் கோட்னு. ஸோ வாட் இஸ் திஸ் ஹேஷ் கோட்? ஸோ இந்த ஹேஷ் கோட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் கோட் இட் இஸ் அ மெத்தட் இன்சைட் திஸ் ஹேஷ் மேப். ஓகேவா? இது என்ன பண்ணணும்னா சிம்பிளி ஜென்ரேட் அ ஹேஷ் கோட் ஃபார் த ஃபாலோவிங். எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி லொகேஷன் அண்ட் தென் எந்த கிளாஸ்னு பொறுத்து அது வந்து ஒரு ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கும். நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஹேஷ் கோடுன்னு சொல்லாம கீன்னு தான் யூஸ் பண்றேன்னு சொன்னேன். ஸோ தட்ஸ் பிகாஸ் சிம்பிளா நம்ம கால்குலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் ஃபார் திஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த ஹேஷ் கோடை வச்சு தான் நம்ம மேலே பார்த்துருந்து அந்த ஃபார்முலாலாம் போடுவாங்க. ஐ மீன் இந்த கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட் பண்ணும். ஸோ ஹவு இட் டஸ் ஃபார் தி ஸ்பெசிஃபிக் கிளாஸ். ஸோ ஸ்ட்ரிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா இருக்கு. தட்ஸ் கோயிங் டு பி
extremely complex. So that's what I'm just not putting in the video. So இதெல்லாமே string class-ஏ வந்து override பண்ணிரும். இந்த hash map வந்து override பண்ணி it would simply be giving a ஹேஷ் கோட் ஃபார் தட். இதெல்லாம் நம்ம கோட் பண்ணுவோம். இதுக்கடுத்து நான் கோட்ல உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து வரும்ட்டு. ஸோ ஒரு இன்டீஜருக்கு ஹேஷ் கோட் பார்த்தீங்கன்னா என்ன இன்டீஜர் போடுறீங்களோ அதுவே வந்து ஒரு ஹேஷ் கோடாவே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ 15ங்க நீங்கள் ஒரு இன்டீஜர் கொடுத்தீங்கன்னா அதோட ஹேஷ் கோடும் பார்த்தீங்கன்னா 15 தான் இருக்கும். ஸோ ஆஸ் ஃபார் ஃப்ளோட், ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா பிட் வைஸ் இன்டா கன்வெர்ட் பண்ணிடும் இந்த அக்கார்டன்ஸ் டு IEEE 754ஓட ரெகுலேஷன்ஸ் படி. ஸோ இது எல்லாமே நம்ம கோடா பார்த்துருவோம். லெட்ஸ் ஒவ்வொரு மெத்தடும் நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸா, அந்த ஒவ்வொரு மெத்தடுக்கும் வந்துட்டு ஹவு இட்ஸ் கோயிங் டு பி தேர்னு நம்ம சிம்பிளா பார்த்துடலாம். ஸோ ஓவர் ஹியர் எப் ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்துட்டு பார்த்தோம்ல, ஆட் பண்றது எப்படி ரிமூவ் பண்றதுக்கு எல்லாருமே கோடா பார்த்துருவோம் ஃபார் நவ். ஸோ எஸ் லெட்ஸ் கெட் ஓவர் ஹியர். ஸோ ஓவர் ஹியர் பாத்தீங்கன்னா the syntax is over here. எப்படி வந்து ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணணும், as I just said, ஒரு ஹேஷ் மேப் இன்டிஜர் அண்ட் தென் இங்க வந்து என்ன டேட்டா டைப் பண்ணா இருக்கலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் யூசிங் int and string over here and then any name. இங்க வந்து நான் ஸ்டூடெண்ட் மேப்ல நேம் பண்ணிக்கிறேன் is equal to new hash map and then this open and closing symbol and then this bracket. This is the syntax for hash map creation. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு as I said இன்சர்ட் பண்ணுறதுக்கு டாட் புட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ புட்டுங்கிற மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அவுட்புட் என்ன வரும்னு பார்ப்போம். எஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஹேஷ் மேப் ஆஃப்டர் இன்சர்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இட்ஸ் கோயிங் பி கிவிங் அஸ் அ கீ அண்ட் தென் திஸ் வேல்யூ. இப்படி தான் வந்துட்டு ஒரு ஹேஷ் மேப் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ தட்ஸ் வாட் ஹியர் புட்டுன்னு சொல்லும்போது வி சிம்பிளி ஆடிங் திஸ் values into this student mapங்கிற hash mapல add பண்றோம். So next thing பாத்தீங்கன்னா let me just comment this and then let's try out the other part. Next one பாத்தீங்கன்னா retrieve பண்றது. Okay, since we are retrieving, let me just have this. இங்க என்ன பண்ண போறோம்னா we are going to be retrieving the student ID of 102. So answer நமக்கு என்ன கிடைக்கணும், Bobனு இருக்கணும். So let's see if we get that. Yep. So பாத்தீங்கன்னா student ID with 102 வந்து answer வந்து Bobனு கிடைக்குது. So that's what we are seeing over here. So next thing என்ன பண்ண போறோம்னா contains key இருக்க பார்க்க போறோம். So let's see that. So let me just comment this and then run this. So true 103. So 103ங்கிற key வந்து contain இருக்கான்னு பார்க்குறோம் with using contains key. So 103 வந்து இந்த hash mapல நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். So வந்துட்டு it simply says as true. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் வேல்யூ. ஸோ கண்டெய்ன்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும்னா இந்த ஆலிஸுங்கிற வேல்யூ வந்து இருக்கான்னு பார்க்கும். இஃப் இன் கேஸ் இந்த ஆலிஸுங்கிற வேல்யூ இங்கே இருந்துச்சுன்னா இட் would return true, இல்லைனா வந்து ஃபால்ஸ்னு சொல்லும். சின்ஸ் இட் இஸ் contained in it, it would simply say as true. நீங்க பார்த்தீங்கன்னா it says true. So that's how contains value works. So contains கீழேயே if it doesn't contain என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். So let me put it as 105 and then run this thing. ஸோ இப்போ என்ன சொல்லலாம், ஃபால்ஸ்னு சொல்ல போகுது. எஸ், ஸோ கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் 105 இங்கே பிரிண்ட் பண்ணுறதுல ஐம் கோயிங் டு சேஞ்ச் 105. ஸோ 105 வந்து கண்டெய்ன் இருக்கான்னு பார்ப்போம். 105 வந்து ஃபால்ஸ் சொல்லிச்சு. ஸோ தட் இஸ் த திங் ஓவர் ஹியர். இஃப் இந்த கண்டெய்ன்ஸ் கீ வந்து இருந்துச்சுன்னா இட் would say ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். வெறும் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற வேல்யூ தான் இந்த கண்டெய்ன்ஸ் கீ கொடுக்க போகுது. அந்த கண்டெய்ன்ஸ் வேல்யூவும் சிம்பிளர் டைப் தான் வேலை செய்ய போகுது. ஸோ தட்ஸ் த திங். ஸோ வந்து இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன ஆகுதுன்னு லெட்ஸ் see that. ஸோ ஒரு வேல்யூ நமக்கு அப்டேட் பண்ணணும்னா we would simply replace the value over there. ஸோ 102க்கு நான் பாப்னு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ 102ல ஈவன் இப்போ நான் கொடுத்துட்டேன்னா it would simply just change it as and give the updated map. அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ சிம்பிளி இங்கே நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் அங்கே இருக்க வேல்யூ சேஞ்ச் ஆகிடுது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ரிமூவிங். ஸோ ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், எப்படி வந்து ரிமூவ் பண்ணலான்ட்டு. For that we are simply using dot remove method. இந்த remove method யூஸ் பண்ணனால key வந்து 104 நான் ரிமூவ் பண்றேன். ஸோ ஆஃப்டர் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ as for here 101 102 103 தான் இருக்கு. ஐடி 104 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இனிஷியலா பாத்தீங்கன்னா டேவிடுங்கிறது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் over here. ஸோ திஸ் how we remove an element. ஸோ நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா get hash map size. ஸோ ஒரு ஹேஷ் மேப்போட சைஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டாட் சைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த சைஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா சிம்பிளி வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கீ வேல்யூ எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லும். ஸோ கீ வேல்யூ பேர் வந்துட்டு நம்ம 4 தான் இனிஷியலாக கொடுத்துருக்கோம், 1 2 3 4. ஸோ தட்ஸ் வை கெட்டிங் ஆன்சர் 4. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் பண்ணுறது. ஸோ த்ரூ எப்படி வந்துட்டு இந்த ஹேஷ் மேப்பில் வி கோ த்ரூ ஃப்ரம் ஈச் எலிமெண்ட்னு பார்க்கறதுக்காக சிம்பிளி ஐட்ரேட்டிங் த்ரூ தட். ஸோ இந்த ஐட்ரேட் பண்ணுறதுக்கு சிம்பிளி நம்ம ஃபார் ஈச் லூப் பார்த்துருப்போம். ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி த திங் ஓவர் ஹியர். ஸோ மேப் டாட் என்ட்ரி ஆஃப் இன்டீஜர் நம்ம வந்து என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதை கொடுத்துரு என்ட்ரிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு என்ட்ரியில் என்ன இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் மேப்போட என்ட்ரி செட் ஒரு செட் கிரியேட் பண்ணிட்டு அந்த செட்குள்ள வந்துட்டு எனக்கு இந்த எலிமெண்ட்லாம் இருக்கணும் வித் கீ அண்ட் தென் இட்ஸ் வேல்யூ நம்ம சொல்கிறோம். ஸோ ரன் பண்ணி பார்த்தா வி வுட் கெட் த ஆன்சர். So we're getting an error. So in error, let's fix that. So it says that oh, it seems like I've commented this. So that's the error over here. So yes, so let's run that. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீக்கும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஐடியோட எனக்கு அந்த நேமோட வேல்யூவும் கொடுத்துருச்சு. ஸோ தட்ஸ் வாட் வி எக்ஸாக்ட்லி ஐடிக்கு வந்துட்டு எனக்கு கீ கொடுக்கணும், அந்த நேமுக்கு வந்துட்டு வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் யூசிங் அ ஃபார் ஈச் லூப். திஸ் இஸ் ஹவ் வி ஐட்ரேட் இன்சைட் அ ஹேஷ் மேப். ஸோ ஐ ஹோப் அன்டில் திஸ் யூ கைஸ் வில் பி ரியலி கிளியர். அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணணும்னா சிம்பிளி கிளியர்ஸ் எவ்ரி திங். ஸோ இவ்வளோ டேட்டாலாம் உள்ள கொடுத்தேன்ல, அந்த டேட்டாலாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணுங்கிற கேஸில் வந்துட்டு ஐ சிம்பிளி யூஸ் டாட் கிளியர் மெத்தட். இன்கேஸ் நான் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக டெலிட் பண்ணுங்கிற இதில் வந்துட்டு ஐ யூஸ் திஸ் டாட் கிளியர். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை ஐ திங்க், பிகாஸ் அதே டேட்டாவும் இட் வுட் பி சிம்பிளி டெலிட்டட். ஸோ இந்த ஹேஷ் கோட், ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்கே பார்த்தோம் இல்லை, இந்த ஹேஷ் கோட் தான் வந்து நெக்ஸ்ட் கோடாக என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see how it works for string, integer and float. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லெட் மீ ஜஸ்ட் அன்கமெண்ட் திஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐம் கிவிங் எஸ் 3 ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஹலோன்னு கொடுக்குறேன், இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து வேர்ல்டு கொடுக்குறேன், அகைன் வந்து ஹலோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே வந்து ஹேஷ் கோட் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். சிம்பிளி வந்து ஹேஷ் கோட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை போட்டாலே ஐ வில் ஜென்ரேட் அ ஹேஷ் கோட். ஸோ இதுக்கு தான் நான் சொன்ன எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்முலா இருக்கும். லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ guys தி ஃபார்முலா தட் இஸ் யூஸ் ஓவர் ஹியர். ஜஸ்ட் வெயிட் அ மினிட். ஸோ திஸ் இஸ் த திங். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஃபார் த ஸ்ட்ரிங் வந்து ஹேஷ் கோட் வந்து அது எடுக்க போகுது. ஸோ ஆஸ் ஃபார் திஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ். யூ கேஸ் நீட் நாட் ஈவன் படிக்கணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் இதெல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கோட கிளாஸ்குள்ளே வந்துடும். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஓவர் ரைடிங் திஸ் ஹேஷ் மேப்போட இதை ஓவர் ரைட் பண்ணி இட்ஸ் கோயிங் பி ஹேஷ் கோடோட இதை ஓவர் ரைட் பண்ணி இட் வுட் சிம்பிளி கிவிங் யூ த ஹேஷ் கோட். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இன்கேஸ் எப்படி வந்துட்டு அவுட்புட் வருதுன்ட்டு. ஃபார் ஹலோ அண்ட் தென் வேர்ல்ட் அகைன் நான் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் தட் we are going to be simply getting the value like this. So இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்துட்டு based on the type of class and then memory address பொறுத்து தான் it would generate something like this. So ஹலோக்கு வந்துட்டு I'm getting this value and then hello worldக்கு வந்துட்டு I'm getting this value. So நான் திருப்பி ஹலோன்னு கொடுக்கும்போது I'm getting the exactly same value. So that's the main thing that you guys have to note over here. So next thing பார்த்தீங்கன்னா float values. ஸோ நம்ம இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு லெட்ஸ் see வந்து float value எப்படி வருதுன்ட்டு. As for the float value, as I just said, இது வந்து IEEE ரெகுலேஷன் வழியா it would convert it simply to the bitwise integer convert பண்ணும். That's what you're going to be seeing over here. இங்க பாத்தீங்கன்னா we just we have 3 values. So 10.f and then 10.5 10.5f ன்னு கொடுக்கும்போது we are getting the same exact value. So இங்க வந்து ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. இந்த ஸ்பெஷல் கேஸ் பாத்தீங்கன்னா when it comes to நெகட்டிவா இருக்கும்போது it would completely generate other thing. இது வந்துட்டு என்னன்னா I think it's the integer limit. So based on this IEEE 754 regulation படி it will generate bitwise int. So இந்த ஹேஷ் கோட் ஜென்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி வரணும்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். சிம்பிளி வந்துட்டு ஆஸ் அ ஒரு டெவலப்பர் இல்லைன்னா ஒரு கோடிங் தெரிஞ்சுக்கணுங்கிற கேஸ்க்காக தெரிஞ்சுக்கணும். இது வந்து கோடிங்ல ஹவு மச் இஸ் கோயிங் பி இம்பார்ட்டன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி நாட் தட் மச். ஸோ நோயிங் திஸ் இஸ் சிம்பிளி அ பேசிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட்னால தான் ஐம் ஜஸ்ட் டீச்சிங் டு ஓவர் ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் திங் நான் ஆப்வியஸ்லி சொல்லியிருந்தேன் இன்டீஜர்னு கொடுக்கும்போது இட்ஸ் கோயிங் பி ரிட்டர்னிங் மீ இன்டீஜரா தான்ட்டு. ஸோ லெட் எனிவே சி தட். ஸோ வந்து இன்டீஜர் டேட்டாவாக இருந்துச்சுன்னா ஒரு ஹேஷ் கோட் பார்த்தீங்கன்னா இட் சிம்பிளி ரிட்டர்ன்ஸ் சேம் இன்டீஜர். So this is how hash code actually works. So yeah guys, this is the entire hash map thing. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட்
லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் கேன் ஆஸ்க் மீ இன் கமெண்ட் செக்ஷன். அண்ட் யா, subscribe to my channel and see you guys.